வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரிய பத்தி பார்க்க போறோம். அதாவது புதன் கோள பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இதுதான் நம்ம சூரிய மண்டலத்தில பார்த்தீங்கன்னா, முதல் கோளா இருக்கு. அதோட இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பிளானெட் தான். அதாவது 4879 கிலோமீட்டர் டயாமீட்டர்ல தான் பார்த்தீங்கன்னா, மொத்த பிளானெட்டுமே இருக்கு. இது சூரியனுக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒருவேளை ஒரு ராக்கெட் எடுத்துட்டு நீங்க போயிட்டு அந்த இடத்துல லேண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அங்க பார்த்தீங்கன்னா, கரடு முரடான நிலப்பரப்பு தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மீறி நம்ம லேண்ட் பண்ணுறதுக்கு இடத்த சூஸ் பண்ணி இறங்கலான்னு போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது நம்மளோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ட பார்த்தீங்கன்னா, அது பக்கம் இழுத்து ஹை ஸ்பீட்ல கிராஸ் பண்ண வச்சுரும். அதையும் மீறி நம்ம லேண்ட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 860 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா, வெப்பமா இருக்கும். அதாவது 430 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா, சூடா இருக்கும். நம்ம ஸ்பேஸ் சூட்டாலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 121 டிகிரி செல்சியஸ் வேணா தாங்க முடியும். கண்டிப்பா 430 டிகிரி செல்சியஸ்ல தாங்கவே முடியாது. அதையும் மீறி நம்ம மாலை நேரத்தில இறங்கலாம்னு பிளான் போட்டோம்னா, அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய தப்பாயிடும். ஏன்னா, அங்க பார்த்தீங்கன்னா, -292 டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா, உறைநிலையில பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, -180 டிகிரி செல்சியஸ். ஆனா, நம்ம ஸ்பேஸ் சூட்டால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட -155 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா, தாங்க முடியும். ஏன் இந்த அதிகப்படியான வெப்பம் இல்ல அதிகப்படியான குளிர்ன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற வளிமண்டலம் தான் காரணம். மெர்க்குரியோட வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மெல்லியது. அதாவது அதுக்குள்ள வர ஹீட்ட பார்த்தீங்கன்னா, அதனால ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. அத சீக்கிரம் வெளியேத்திரும். அதனால தான் அதிகப்படியான ஹீட்டா பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் உள்ளார வரும். அதே மாதிரி அதோட அதிகப்படியான ஹீட் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, வெளியவும் போயிடும். கிட்டத்தட்ட இதோடைய ஒரு நாள் சுழற்சின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்துக்கு கம்பேர் பண்ணோம்னா 176 நாட்கள் பார்த்தீங்கன்னா, காலைக்கும் மாலைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். நன்றி.